கணேசாய நமக. முருகாசரணம். பனங்கிழங்கு காலம் இது. பொங்கலுக்கு எப்போதுமே அதிகமான அளவில் பனங்கிழங்கு அறுவடை நடைபெறும். தென் மாவட்டங்களில் அதிக மழையால் வரத்து குறைத்து விற்பனையாகிறது. நல்ல உருண்டு திரண்ட நீளமான பனங்கிழங்கு விளைச்சல் காலம் 3 மாதம் ஆகும். பனங்கிழங்கு சாகுபடி செய்யும் விவசாயி பனைமர உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கின்றனர். அவர்களிடமிருந்து பனை சார்ந்த அறிவை நாம் நிறைய வளர்த்து கொள்ள வேண்டும். பொங்கலில் பனை சார்ந்த உணவுகள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். இடையிலே வந்த கரும்பாலும் கல் தடையாலும் பனை ஏரிகளும் பனை சார்ந்த பொருட்களும் ஓரம் கட்டப்பட்டுள்ளன. பனங்கிழங்கின் பயன்கள் ஏராளம். இது எங்கு கிடைத்தாலும் எவ்வளவு கிடைத்தாலும் வாங்கி கொள்ளுங்கள். உப்பு மஞ்சள் சேர்த்து அவித்து உண்ணலாம். இதற்கு இணையான ஊட்டச்சத்து உணவு உலகில் வேறு எங்குமே இல்லை. பனங்கிழங்கை சிறு சிறு துண்டுகளாக்கி காய வைத்து மாவாக திரித்து விதவிதமாக ஆண்டு முழுவதும் உண்டு மகிழலாம். நுங்கை தவிர்த்து பனம்பழமாக காத்திருந்து பனங்கிழங்கை உண்டு மகிழலாம். பனை நமக்கு தந்த கொடை அது. எவ்வளவுக்கெவ்வளவு நீங்கள் பனையை பயன்படுத்துகின்றீர்களோ அந்த அளவு பனை உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தரவல்லது. பனையை பயன்படுத்துவோம், வாழ்வில் வளம் பெறுவோம். பனையிலிருந்து கிடைக்கும் அனைத்து பனை உணவுப் பொருட்களும் மிகவும் சத்து நிறைந்தவை. நொங்கு பதநீர் விற்பனை செய்யும் நபரிடம் பேரம் பேசி வாங்காதீர்கள். அவர்கள் மிகுந்த சிரமத்துக்கிடையே இதை விற்பனை செய்கிறார்கள். பனை விவசாயத்தை காப்போம், பனை மரத்தை பாதுகாப்போம். நன்றி.